இதை மரிய த்ரொங்காத்தி. இவர் சலேசிய சபையின் இரண்டாவது புனிதர் என்ற பெருமைக்குரியவர். இத்தாலி நாட்டில் 1883 ஆண்டு பிப்ரவரி 16 நாள் பிறந்தார். ஆண்டவரே என் உரிமை சொத்து என்று நம்பி 1908 ஆண்டு முதல் துறவற வார்த்தை பாட்டை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை புதல்வியர் சபையில் கொடுத்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையுடனும் தெய்வ பயத்துடனும் நிறைவேற்றி வந்தபோது 1915 ஆண்டு செஞ்சிலுவை சங்கம் வழங்கிய செவிலியர் பயிற்சியை சிறப்புடன் கற்று முதல் உலகப் போரில் அடிபட்ட இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ பணியில் இணைந்தார். அதே ஆண்டு ஜூன் 25 நாள் மிக பெரிய வெள்ளப்பெருக்கு ஒன்று இத்தாலியில் ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து மீண்டால் தன்னை ஒரு மறை போதகராக அர்ப்பணிப்பேன் என அன்னை மரியிடம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார். அவ்வாறே காப்பாற்றப்பட்டார். 1922 ஆண்டு ஈக்வதோரில் மறை போதக பணிக்கென அழைப்பை முன்வந்து ஏற்று தான் வாழ்ந்த மண், மக்கள், உறவுகள், பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவைகளை கடந்து 47 ஆண்டுகள் அமேசான் காடுகளில் ஒரு சலேசிய சகோதரியாக, செவிலியராக, மருத்துவராக, அறுவை சிகிச்சை நிபுணராக, அமைதியை விதைப்பவராக, குடும்பங்களின் நற்பணியாளராக, எல்லாவற்றிற்கும் மேலாக சுகாரின மக்களுக்கு அன்பின் தாயாக, குறிப்பாக மாத்ரே சித்தா என்று செல்லமாக அழைக்கப்பட்டு இன்னொரு இயேசுவாக வாழ்ந்தார். 1953 ஆண்டு சுகாரின மக்களுக்கு மருத்துவமனையை கட்டி 1962 சுகாரின் பெண்களுக்கு செவிலியர் பயிற்சியை கற்றுக் கொடுத்து அவர்களின் சுகாதார வாழ்வு உயர்ந்திட உழைத்தார். 1969 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 நாள் விமான பயணம் மேற்கொண்ட போது விமான கோளாறின் காரணமாக அவரது உடல் அவர் விரும்பிய அமேசான் காடுகளிலே விழுந்து அமேசான் மண்ணில் அன்னை மாத்ரே சித்தாகவே உயிர் பிரிந்தது. அருட்சகோதரி மரிய த்ரொங்காத்தி சலேசிய மற்றும் மறை போதக வாழ்வை தனது இரு கண்களாக இயேசுவின் மீது இடைவிடாத அன்பும் அன்னை மரியின் மீது அளவு கடந்த பற்றும் கொண்டு எளிய பழங்குடி மக்களின் மீது இருந்த கருணையும் இவரின் மனித வாழ்வை புனிதராக்கியது. நமது தாய் திரு அவை 2008 இவரை வணக்கத்துக்குரியவராகவும் 2012 அருளாளராகவும் 2025 அக்டோபர் மாதம் 19 திருத்தந்தை 14 லியோ அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். இத்தகைய சிறப்பு மிக்க மறை போதக புனிதையின் வாழ்க்கையை எம் சென்னை சலேசிய மாநில தலைவி அருட்சகோதரி தேவதாஸ் மார்கரெட் மற்றும் சலேசிய குடும்பம் நன்றியுணர்வோடு சிறப்பிக்கும் இத்தருணத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி சென்னை உயர்மறை மாநில ஆயர் மரியாதைக்குரிய ஜார் அந்தோனிசாமி அடிகளாரின் தலைமையில் எம் சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை ஜான் போஸ்கோ, இயேசு சபை சென்னை மாகாண தலைவர் அருட்தந்தை வின்சென்ட் பிரிட்டோ, எம் பாத்திமா அன்னை ஆலயத்தின் அதிபர் தந்தை தாமஸ் இளங்கோ மற்றும் அருட்பணியாளர்கள் முன்னிலையில் திருப்பலியில் பங்கெடுத்து நாமும் புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில்.
வசந்தம் வரவே இணைந்து வழி செலுத்துவோம் இறைவன் மகிழ இணைந்து வழி செலுத்துவோம் இயேசு மகிழ அழைக்கிறார் ஆண்டவர் அன்புயிரும் மொழியிலே பாருங்கள் பாருங்கள் இறை ஆசிரும் திருப்பலி அவர்கள் உரைக்கிறோம் இதயத்தை பறிப்போம் அவரது வழியில் வாழும் தினம் அவரது இரக்கம் நம்மை எல்லாம் தேடும் வழியை நம்மை நாம் செய்கிறோம் புதிய வாழ்வை தினம் தினம் தொடரும் இயேசுவை பரிமளிப்போம் புதிய வாழ்வை தினம் தினம் தொடரும் இயேசுவை பரிமளிப்போம் சாட்சியை வாழ்ந்திருப்போம் அழைக்கிறார் ஆண்டவர் அன்புயிரும் மொழியிலே பாருங்கள் பாருங்கள் இறை ஆசிரும் திருப்பலி அமைதி பெறவே நம் வாழ்வில் வசந்தம் வரவே இணைந்து வழி செலுத்துவோம் இறைவன் மகிழ. இப்பொழுது சென்னை மயிலை உயரை மறைமாவட்ட பேராயர் மேதகு ஆயர் டாக்டர் ஜான் அந்தோணி சுவாமி ஆண்டகை அவர்களை புனித மரிய திரொகாத்தி அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவோம். தொடர்ந்து பேராயர் அவர்கள் புனிதரின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து சலேசிய சபை சென்னை மாநில தலைவர் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து சேசு சபை சென்னை மாநில தலைவர் அருட்தந்தை பிரிட்டோ வின்சென்ட் அவர்கள் புனிதரின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து இறுதியாக நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் புனிதரின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். வருகை பாடலை தொடர்ந்து பாடுவோம். ஒவ்வொரு தேவனை உணங்கி புகழ்வோம் வல்லமை வரும் கேட்போம் ஒவ்வொரு தேவனை உணங்கி புகழ்வோம் வல்லமை வரும் கேட்போம் ஆவியாக மகிழ்வோம் அழைக்கிறார் ஆண்டவர் அன்பையினும் மொழியிலே பாருங்கள் பாருங்கள் இறை ஆசிரும் திருப்பலி இதயம் அமைதி பெறவே நம் வாழ்வில் வசந்தம் வரவே இணைந்து வழி செலுத்துவோம் இறைவன் மகிழ இணைந்து வழி செலுத்துவோம் இயேசு மகிழ அன்பையிலும் மொழியிலே பாருங்கள் பாருங்கள் இறை ஆசிரும் திருப்பலி. அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்துக்களை
நாளில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு ஒரு மகிழ்வான மன நிறைவான நாள். நம்முடைய திரு அவையால் தற்போதைய திருத்தந்தை லியோ அவர்களால் உயர்த்தப்பட்ட புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனிதை மரிய ட்ரொங்காத்தி அவர்களுடைய நன்றி ரீதியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பாக சலேசிய சபைக்காகவும் அருட்தந்தையர்கள் வெகு சிறப்பாக சலேசிய அருட்சகோர்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். இன்னும் கூடுதலாக சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் அவர்கள் இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு கருத்துக்களோடு இணைந்து இந்த நாளுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடும் பெனடிக்ட் அவருடைய உடல்நலத்திற்காக ரீகன் 14ஆம் ஆண்டு பிறந்த நாள். நட்டாலியா ஃபெலிசியா நன்றி எதிராக ஃபார் குட் ஹெல்த் ஆஃப் த பிரைன் ரசல் அவருடைய உடல்நலத்திற்காகவும் மேலும் இந்த திருப்பலியானது நித்திய இலைப்பாற்றிக்காக நீதி ஜெயசீலன், கேத்ரின் ஜெயசீலன், கிங்ஸ்லி சார்ல்ஸ், சுதா சேவியர், எஸ் சந்தானராஜ், எஸ் லோதுகண்ணன், எம்ஜே சேவியர், செசிலி, ஜஸ்டின், டெரன்ஸ், ஃபார் விஜயகுமார், ஃபார் பாஸ்கல், ஜெரி வின்சன், ஃபார் அமல்ராஜ், ஃபார் அருண் தேவதாஸ், for Martin, for Balasamy, T.P. Anthony, T.D. Matthew, T.D. Francis, Forgotten Souls of the Priest, Arun, Devaraj, Amala, மற்றும் ஞானப்பிரகாசம், ஆண்டனி சாமி, தயால மேரி, வின்சென்ட் ஜார்ஜ், திவேநாதன், ரொசாலி தாமஸ். மேலும் இந்த திருப்பலியானது மரிய சூசை, ஞானம்மாள், நிர்மலா, ராஜாராவ், ராசத்தி அம்மாள், வின்சென்ட், சூசை ராயர், குழந்தை திரேசா, ஜோசப், அற்புதமேரி, ஆரோக்கியசாமி, பாஸ்கர், சார்ல்ஸ் சாக்கு ஆகியோரோடு இணைந்து திரு அசூசைனாருடைய ஆண்மையை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பாத்திமன் ஆலயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பேராவுடைய வருகை ஆக அனைவரின் சார்பாக பங்கு மக்களின் சார்பாக பேராயர் அவர்களை அன்போடு பூங்கொத்து கொடுத்து இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்போம். கரவொலி எழுப்பி நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் அவர்களை அன்போடு வரவேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி ஆரம்பமாகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமது சபைக்கு, துறவர சபைக்கு, சலேசிய துறவர சபைக்கு ஒரு புதிய புனிதரை கொடுத்திருக்கின்றார் என்ற ஒரு நிறைவான மகிழ்ச்சியுடன் புனிதை மரிய ட்ரொங்காத்தி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு இறைவனின் கருவியாக இருந்து வழிநடத்தவும், அத்தகைய அருமையான ஒரு கருவியை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறவும் இப்பலியானது நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே ஒரே குடும்பமாக இணைந்து நன்றியின் மக்களாக நாம் அனைவரும் பலியை ஒப்புக் கொடுக்க நமது குற்றக்குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். வேதத்தில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென்.
உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர், நீரின் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவர், என்றும் தாழ்த்தி ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே, ஏகனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள தந்தையே இறைவா, தூய ஆவியாரின் துணையோடு மரியா என்னும் கன்னிகையை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் வரத்தினால் ஆசீர்வதித்தீரே. இந்த புனிதரின் பரிந்துரையால் மன்னிக்கும் பண்புள்ளவர்களாகவும் அமைதியின் கருவிகளாகவும் வாழ்ந்து இதன் வழியாக முது பெயரை மாண்புற செய்தருளும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 வரை. குழந்தாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாது இருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் அணிந்து கொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல் எண்ணத்தையும் பெறுவாய். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
படுகின்றது. எந்த மீட்பரா வல்ல தேவனே, கேட்டு நாளும் மகிழ்கின்றது. எந்த உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எந்த மீட்பரா வல்ல தேவனே, கேட்டு நாளும் மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3-8 முடிய. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
ஆண்டவர்களோடு இருப்பராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 28 முதல் 33 வரை. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, சலேசிய மாநில தலைவி அருட்சகோதரி தேவதாஸ் மார்கரேட் அவர்களே, சலேசிய சபையின் மாநில தலைவர் அருட்தந்தை போஸ்கோ அவர்களே, சென்னை இயேசு சபையின் மாநில தலைவர் அருட்தந்தை வின்சென்ட் ரீட்டோ அவர்களே, அனைத்து சலேசிய குருக்களே, அருட்சகோதரிகளே, ஏனைய அருட்தந்தையர்களே, பாசமுள்ள இறை மக்களே, நன்றியின் பெருக்கால் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இப்பலியை ஒப்புக் கொடுக்கும் இந்நேரத்திலே புதிதாக திரு அவைக்கு நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் கொடுக்கப்பட்ட புனிதை மரிய த்ரோங்கத்தி நமது வாழ்க்கையில் எவ்வாறு நமக்கு வழிகாட்டியாக, ஆறுதலாக, பரிந்து பேசுவராக, எல்லாவற்றுக்கு மேலாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் என்பதை பற்றி சிந்தித்து இத்தகைய அருமையான 2வது சலேசிய துறவிகளை சார்ந்த ஒரு புனிதரை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூற வந்திருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் 2 முக்கியமான காரியங்களை வேறுபட்ட கோணங்களில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நீதி ஆகமத்திலே நாம் படிக்கப்பட்ட பகுதியானது இறைவரால் அழைக்கப்பட்ட ஒருவர் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நீதிமொழியின் ஆசிரியர் தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிப்பது போன்று, என்னுடைய அறிவுரையை மறவாதே, நான் தருகின்ற கட்டளைகளை உன் உதயத்தில் நிலைத்திருக்க செய்.
நிறை அன்பையும் வாய்மையும் உன்னை விட்டு அகலாதிருப்பதாக. எல்லாவற்றிற்கும் மேலாக முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பு. உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே என்று இறைவனால் அழைக்கப்பட்டவர் இறைவனோடு ஒன்றர வாழ தேவையான வழிமுறைகளை நீதிமொழி ஆகமம் எடுத்து காட்டுகின்றது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் இன்னும் தெளிவாக கூறுகின்றார். சிறப்பான வகையிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ ஒற்றுமையின் சின்னமாக இருக்க வேண்டும், அமைதியின் சின்னமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்பிய அவர், உன்னிடையே கட்சி மனப்பான்மையும் வீண் பெருமைக்கு இடம் தராமல் இருக்க வேண்டும் என்பதோடு மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் உங்களில் உயர்ந்தவராக கருதவும் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிடமே இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகின்றார். இந்த இரண்டு வாசகங்களும் இறைவன் நமக்கு கூறுகின்ற அறிவுரைகள், படிப்பினைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் இத்தகைய படிப்பினைகளை ஏற்று இறைவனின் உண்மையான பிள்ளையாக, இறைவனால் அனுப்பப்பட்ட நற்செய்தியின் போதகராக, வேத போதகராக இருக்கின்றானோ அவருக்கு இறைவன் எல்லா விதத்திலும் வழிகாட்டியாக, ஆறுதலாக, தாங்கி பிடிக்கும் தூண்களாக இருப்பார் என்பதை இன்றைய நற்செய்தி இன்னொரு கோணத்தில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 28-33 வரை கூறுகின்ற கருத்துக்களை சுருக்கி சொல்ல வேண்டும் என்றால், ஆன்மாவை கொல்ல இல்லாமல் இயலாத அவர்கள் உடமையை மட்டும் கொல்லுபவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். துணிவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறு துணிவோடு இருக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனின் பராமரிப்பில் வாழுகின்றவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக சிட்டுக்குருவிகளையும் நமது தலையிலே இருக்கின்ற முடிகளை பற்றி அவர் பெருமையாக பேசுகின்றார். அருமையான பகுதி. நம்ம முடியை பற்றி தவறாக நினைட்டு இருக்கோம். கடவுளுக்கு முன்னால் அந்த முடியும் மிக முக்கியமானது. நீளமாக இருக்கா, குறுகி இருக்குதா, குறைவாக இருக்கா, அதை பற்றி தான் பல சமயத்தில் சிந்திக்கிறோம். அதை மறைப்பதற்காக தலையில் ஒரு தெரிய என்ன வைப்பாங்கன்று. இருப்பினும் முடியும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது என்பதை அதை கூட நான் மறக்க மாட்டேன் என்று எடுத்து கூறுகின்ற இறைவன் என்னுடைய படிப்பினைகளுக்கும் என்னுடைய வழிமுறைகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற எவனையுமே நான் கைவிட மாட்டேன் என்று தெல்ல தெளிவாக கூறுகின்றார். இத்தகைய அருமையான சிறந்த பண்புகளையும் தன்னகத்தே கொண்டு வாழ்ந்தவர்தான் நமது புனிதை மரியா த்ரோங்காட். குரேஷியாவிலே 1883 ஆண்டு பிறந்தவர். பல குழந்தைகளின் மத்தியில் எடுத்து வளர்க்கப்பட்டவர். தன்னையே இறைவனுக்கு நிறைவாக அர்ப்பணம் செய்ய விரும்பியவர். முதல் உலக போர் காலத்திலே செவிலியராக தன்னையே இணைத்துக் கொண்டு பிறரம்பிற்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை அமைத்து சலேசிய கன்னியர்களின் சபையில் சேர்ந்தவர். 1925 ஆண்டு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எக்வடோர் என்ற நாட்டிற்கு அவர் வேத போதகராக அனுப்பப்படுகின்றார்கள். ஸ்வாரி என்ற மக்களின் மத்தியிலே அமசோன் பகுதியிலே ஏறக்குறைய 44 ஆண்டுகள் ஒரு அன்னையாக, ஒரு மருத்துவ செவிலியாக, ஒரு வேத போதகராக, மறை ஆசிரியராக, எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல நண்பராக, அமைதியின் சின்னமாக அமைத்து கொண்ட இவர்
இன்று ஏன் புனிதராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவரது வாழ்க்கையானது இன்றைய முதல் வாசகத்திற்கும் இரண்டாம் வாசகத்திற்கும் நற்செய்தியின் வாசகத்திற்கும் உகந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. இதை பொறுத்தவரையிலே இந்த புனிதரை பற்றி இப்பொழுதுதான் படிக்க ஆரம்பித்து மார்க்கெட் சிஸ்டர் இன்வைட் பண்ணாங்க, வாங்கன்னு. செக்ரட்டரி சொன்னேன்னு ஒன்றுமே தெரியாத பிளஸட் வர்ஜின் மாதிரியே தெரியும், இந்த மரியாதை தெரியாத என்ன செய்யுது, மரியா கொரட்டியை கேட்டால் சொல்லலாம். ஏதாச்சும் நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் மீறி அவங்க பேட்டாக்க சொல்லலாம், இவங்க தெரியாதுன்னு சொன்னேன். அப்பொழுதுதான் எடுக்கப்பட்ட பகுதி உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நிலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இட்ஸ் a very good evangelizer. வேத போதகம் என்பதற்கு தன்னையே ஒரு வேத போதகியாக அமைத்து கொண்ட விதமானது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இந்த 44 ஆண்டுகளாக அங்குள்ள மக்கள், அமேசான் பகுதியில் இருக்கின்ற மக்கள், மாதரிச்சிட்டா, ஸ்மால் மாதர் என்று சொல்லுவார்கள், என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற இவர் எவ்வாறு தன்னுடைய வேத போதக வாழ்க்கையை, பணியை தனதாக்கி கொண்டார் என்று பார்த்து அதை போன்று நாம் மாற இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முன்னுரையில் அருமையான பகுதி வாசிக்கப்பட்டது. எத்தனை பேர் அதை கவனமாக கவனித்திருப்பீர்கள் தெரியவில்லை. ஏனால் எனக்கு தெரிந்த பகுதியினால் உடனே கேட்டேன். அதில் என்ன சொல்றபடினா, one look at the crucifix which gives life and courage. ஒருவர் திருச்சிலுவையை காணும் பொழுது வாழ்வின் பலத்தையும் துணிவையும் பெறக்கூடிய நிலையில் இருக்கேன் என்று இந்த புனித தன்னையே திருச்சிலுவையில் தன்னுடைய வாழ்வின் பலத்தையும் தன்னுடைய துணிவையும் பெற்றுக்கொண்டதாக கூறுகின்றார். எனவே அவருடைய வாழ்க்கை வேத போதகியாக அமைவதற்கு இந்த அடிப்படையான ஒரு மோட்டோ, விருதுவாக்கு அவருக்கு உதவியாக இருந்தது. கிறிஸ்துவின் சிலுவையில் ஒரு வேத போதகாக அவர் பயனாற்றிய விதமானது மனித சமூக வாழ்க்கையில் எல்லோரும் மேம்பட வேண்டும் என்பதற்காக, முக்கியமாக the sorry people, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று அவர் விரும்பி தன்னையே நிறைவாக அர்ப்பணிக்கும் விதம். இவைகளை செய்ய அவருக்கு உதவியாக இருந்த 3 முக்கிய குணநலன்கள் தான் இன்று நமது ஞான சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே, the person was very courageous, about which I told you. அமேசான் காடு பகுதியிலே வாழ்க்கை நடத்துவது என்பது அவரது எளிது கிடையாது. மிருகங்களாலும் மக்களாலும் அங்கு ஏற்படுகின்ற நோய்கள், மலேரியா, எண்ணற்ற விதங்களில் தாக்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே வேதபோதகத்தின் மேன்மையை உணர்ந்தவராக முழுமையாக நிறைவாக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு துணிவு கொண்டவராக இருந்தார். அங்கு வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, அங்கு குடியேறிய அனைத்து மக்களுக்கும் ஒரே நிலையில் உதவி செய்து இருவரிடமும் ஒரு அமைதியை தருகின்ற ஒரு தூண்டுகோலாக இருந்தவர். அவற்றுக்கெல்லாம் அவருக்கு உதவியாக இருந்தது கரேஜியஸ், துணிவோடு இருந்த தன்மை. இரண்டாவதாக பெர்சவியரன்ஸ். தன்னுடைய வாழ்க்கையிலே வேத போதக பணியை முழுமையாக நிறைவாக என்னால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் என்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எதையும் விட்டுக் கொடுக்காமல் தன்னையே அர்ப்பணித்த தன்மை. அவருடைய வாழ்க்கையிலே படிக்கின்றோம், அறுவை சிகிச்சை நிபுணர் என்று சொன்னார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. படிச்சிருக்காங்களா? படிக்காத நிபுணர்னு சொல்லுங்க. அப்போ அதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை இத்தனை கொடுக்கணும்னு வச்சு, சாதாரண ஒரு நம்ம எல்லாம் பழமெற்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கத்தியையும் சில உதவிகளை வைத்து அருமையாக அறுவை சிகிச்சை செய்து அந்த பிள்ளைக்கு கொடுத்த பெர்சவியரன்ஸ், கரேஜோடு இணைந்த அந்த பெர்சவியரன்ஸ்.
மூன்றாவதாக ப்ராவிடன்ஸ், டிவைன் ப்ராவிடன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் பிலீவ். இறை பராமரிப்பிலே தன்னையே நிறைவாக அவர் அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால் அவர் செய்த அனைத்து காரியங்களும் இறைவன் என்னோடு இருந்து வழி நடத்துகின்றார். நற்செய்தியிலே கூறப்பட்ட அந்த சிட்டுக்குருவிகளை போன்றும் நமது தலையிலே இருக்கின்ற முடிகளை போன்றும் அவைகளை கண்காணித்து வருகின்ற இறைவன் தன்னுடைய பராமரிப்பில் எனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பார் என்பதையும் காட்டுகின்றார். இவ்வாறு he was courageous, perseverant and above all put her trust in the providence. So all the work of this saint was marked by two important factors. Faithful to God's love. எப்பொழுதுமே இறை அன்பில் தளராமல் இறை அன்பிற்கு ஏற்ற வாழ்க்கையில் இறை அன்புக்கு உரிய வாழ்க்கையை நடத்திய காட்டியவர். இரண்டாவதாக fidelity to the church. இறைவனை நான் அன்பு செய்கின்றேன், திரு அவையை அன்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஆயர்களையும் எங்களுடைய தலைவர்களையும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று இல்லாமல் எவ்வாறு இறைவனை அன்பு செய்தாரோ அதே நிலையிலே திரு அவையும் அன்பு செய்து அவர் வாழ்ந்த காலத்திலே அங்கு இருந்த பல வேதபோக மிஷனரிகளுக்கு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கின்றார். இத்தகைய ஒரு சிறந்த அருட்சகோதரி சலேசிய சபையில் இருந்த காரணத்தினால், சலேசிய சபையின் அருட்சகோதரியாக இருந்த காரணத்தினால் புனித ஜோன் போஸ்கோவின் காட்டிய வழியில் தன்னையே அமைத்துக் கொண்டார். இந்த வகையில் சியர்ஃபுல் சாக்ரிஃபைஸ், மகிழ்ச்சியாகவும் தியாகம் செய்வதில் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கு எங்கு தேவையோ தாய்மையின் மேன்மையை உணர்ந்து எல்லோருக்கும் ஒரு சாய்மையாக இருப்பதில் ஏற்கனவே கூறியது போன்று மூன்றாவது டிவைன் ப்ராவிடன்ஸ், இறை பராமரிப்பில் என்றுமே இணைந்திருந்தார். இத்தகைய ஒரு சிறந்த ஒரு வேத போதகி இன்று திரு அவையின் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இறைவன் நமக்கு கொடுத்தவர். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதன் மூலமாக நமது வாழ்க்கையையும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2019ஆம் ஆண்டு அவர் ஞாயிறு என்று கொடுக்கப்பட்ட அந்த முக்கியமான தனிப்பட்ட அவருடைய ஆசிரியரையும் அதோடு சேர்ந்த சில கருத்துக்களை அவர் கூறும் பொழுது he was insisting very much holiness. He said so many times one important factor which is very much necessary for us today. He said holiness is a gift of God, at the same time is a calling. புனிதத்துவம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, அதே சமயத்திலே அது ஒரு அழைப்பாக இருக்க வேண்டும். எனவே அவர் வொகேஷன் இஸ் டு பிகம் ஹோலி. இந்த கொடுத்த கொடையானது எதற்காக கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதால் புனிதத்தில் நாம் வளர்ந்து புனிதராக மாறும். இந்த வகையிலே பார்க்கும் பொழுது திருத்தந்தை அருமையாக கூறுவார், மறைந்த திருத்தந்தை, holiness must become a response to God's gift. புனிதத்தில் தான் நாம் இறைவன் கொடுக்கின்ற அந்த ஒரு வரத்திற்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும். 1989ஆம் ஆண்டு நான் இந்தோனேசியாவில் ஜகார்த்தாவில் நம்முடைய திருத்தந்தையின் தூதுவரகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் அருட்சின்னப்பர் அங்கு வந்திருந்தார். அவரோடு 6 நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாள் ஒரு தீவிலே இருக்கும் பொழுது ஒரு வயதான அம்மா அவரை பார்க்க வந்தார். ஊரிலே பெரியவர். திருத்தந்தை தன்னுடைய ஆங்கில மொழியிலே எடுத்து கூறினார், I bless you so that you will become a saint. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் புனிதராக மாற வேண்டும் என்று.
அதை மொழிபெயர்த்து அங்கே இருந்த ஒரு அருட்சகோதரி சொன்னார் அந்த மொழியில். அந்த அம்மா சொல்லிச்சு, ஏற்கனவே நான் செய்தான். She said, I am already saved. There is no blessing for me. The Holy Father was astounded. Then I understood now when Holy Father Francis said, and he said once, all of us are saved. நான் இறங்கணும்னு கேட்டேன் சிஸ்டர் மார்கெட்டை, ஆர் யூ சேஃப்னு சொன்னாங்க. உடனே எனக்கு நீங்கள் என்ன ஆக்குனீங்கன்னா சேஃப் ஆக்குறேன்னாங்க. சிஸ்டர், யூ ஆர் எ saint already. All of us are called, as the Holy Father said, the gift is given through baptism. So all of us are saints. But the way we live, that lady was telling, I am already saint, there is no need of prayer. Maybe in her own way he said, but the message is very clear. When you lead your life according to God's call, with love and dedication and with a determination, putting yourself in the way you are supposed to be, when you are a saint. அதனால தான் திருத்தந்தை சொன்னார், நம்முடைய முன்னோர்கள் தாய், பாட்டன், அம்மாச்சி, ஆல் கிராண்ட்ஃபா, கிராண்ட்மா எல்லாருமே செயின்ட் தான். காரணம், அவர்களும் குறைகள் இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் நம்பிக்கையில், அன்பில் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனிதர்களாக இருக்கின்றார்கள். திரு அவையிலே உயர்த்தப்படுகின்ற, புனிதமாக்கப்படுகின்ற canonized saints are nothing but the example for all the saints who are here, who are living in our midst. எனவே நீங்கள் எல்லாம் புனிதர்கள் தான். உங்களில் இருக்கின்ற ஒருவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார், அறிவிக்கப்பட்டிருக்கின்றார், தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார். நீங்கள் அறியாத, தெரிவிக்கப்படாத புனிதர்களாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால், நமது வாழ்க்கையும் கிறிஸ்துவின் அன்பில் அன்னை மரிய திரௌகாதி காட்டிய வழியில் துணிவுடன், மனித பலத்துடன், விட்டுவிடாத நிலையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் பராமரிப்பில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது நாமும் புனிதராக அந்த அன்னையின் பாதையில் நடக்க முடியும் என்பதை இன்று உணர்வோம். இப்பலியிலே நம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். திரு அவையானது இக்காலகட்டத்திலே பல புனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் நிறைய மறை மாவட்டங்களிலும் துறவற சபைகளிலும் புனிதர்களுக்காக விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. அதற்காகத்தான் அடுத்த வாரம் நான் போகிறேன், ஒரு முக்கியமான விஷயத்திற்காக. எங்கிட்டு திரும்பினாலும் விண்ணப்பம் புனிதராக்கணும்ன்ட்டு. கட்சியில் பார்த்தா பாவிகளே இருக்க மாட்டாங்க போல. அப்போ திரு அவை நிறைவை பெற்று விட்டதாக இருக்கும். ஆனால் அப்படிதான். We must bring to all the people that we are all saints. We should promote them, not because it is my congregation or your congregation, but objectively the persons are to be proclaimed when they lead an example life. அன்னையை போற்றுவோம், அன்னையின் வழியில் நடப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் காட்டிய வழியில், காட்டிய வழியில் இறை அன்புடன், இறை பராமரிப்பில் முழுமையாக அர்ப்பணித்து, மனித பலத்துடன், மனித துணிவுடன், தைரியத்துடன் நமது வாழ்க்கையை அமைத்து இறைவனுக்கு ஏற்ற கருவிகளாக இவ்வுலகிலே வாழ முயற்சிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். புனித மரிய திரௌகாதி அவருடைய பரிந்துரையின் வழியாக இந்த நாளுடைய விசுவாசிகள் மன்றாட்டை நாம் எடுத்துரைத்து நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித மரியா திரௌகாதியின் நினைவு நாளில் வாழ்வளிக்கும் ஊற்றாகிய இறைவனிடம் புனிதராக உயர்த்தப்பட்ட இந்த விழாவிலே மிகுந்த நம்பிக்கையுடன் நமது உள்ளத்திலே இருக்கின்ற தேவைகளையும் விருப்பங்களையும் ஜெபங்களாக அவர் வழியாக இறைவனிடம் எடுத்துக் கோருவோம்.
நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திரு அவையை புனிதத்தை நோக்கி வழிநடத்தும் எம் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர், சிறப்பாக இன்று இப்புனித திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து திருப்பலி ஆற்றும் குருக்கள் அனைவரும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து புனித மரிய தொல்காத்தியை போன்று இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தேவையான அருளையும் நல்ல உடல் சுகத்தையும் அளித்து காத்திட வேண்டும் என்று புனித மரிய தொல்காத்தி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டினை ஆளும் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். தலைவர்கள் அனைவரும் சுயநல சிந்தனையை விடுத்து மக்களின் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் நல்ல தலைவர்களாக உருவெடுக்கவும், நடக்க இருக்கும் பொது தேர்தலில் மக்கள் அனைவரும் தங்களுக்கு உரிய நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித மரிய தொல்காத்தி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் சலேசிய அருட்சகோதரிகளுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். சிறப்பாக எம் சென்னை மாநில சலேசிய சபை தலைவி அருட்சகோதரி தேவதாஸ் மார்கரெட் மற்றும் அவரின் ஆலோசகர்களுக்காகவும் வேண்டுகிறோம். சலேசிய அருட்சகோதரிகள் அனைவரும் புனித மரிய தொல்காத்தியை போன்று இளையோர் பணியில் இறைவனை அளிப்பவர்களாய் இப்பாரினில் வலம் வர அருள் பெற வேண்டும் என்று புனித மரிய தொல்காத்தி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரழைக்கும் ஊற்றே எம் இறைவா, புனித மரிய தொல்காத்தி வாழ்நாளில் ஒரு சிறந்த மறைபோதகராகவும் மற்றும் சிறந்த செவிலியராகவும் வாழ்ந்து பல ஆன்மாக்களை உம்மில் இணைத்தது போல் இன்றைய காலகட்டத்தில் வாழும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மறைபோதகர்கள் அனைவரும் உம் திருவுள்ளம் யாதென அறிந்து உடல் நோயினை மட்டுமல்லாமல் ஆன்ம நோய்களையும் தீர்த்து உம் புனித பாதையில் இறை மக்களை வழிநடத்திட வரமருள வேண்டும் என்று புனித மரிய தொல்காத்தி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் சுடரொளியே எம் இறைவா, இன்று இப்புனித பணியில் கலந்து கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உந்தன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். புனித மரிய துரோகத்தின் வாழ்வை தியானித்து அவரின் புனித வாழ்வினை போற்றும் நாங்கள் அனைவரும் அவரை போன்று தியாக உள்ளம் கொண்டவர்களாய் எங்கள் வாழ்வினை முழுவதும் உமக்காக அர்ப்பணித்து உமக்கு உகந்த சாட்சி வாழ்வு வாழ்ந்து உம் இரக்கத்தையும் கனிவையும் பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திட தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று புனித மரிய தொல்காத்தி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் நன்மையும் அளிப்பவரே இறைவா, எங்களுக்கு நன்மை புரியும் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். நம்பிக்கையோடு இந்த நன்னாளிலே நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளை தயவாய் கனிவுடன் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம் ஞானம் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் ஞானம் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
கனியோடு கனியாக நான் கனிந்தேன் சரிசதா மனோகா சாசு பாபலை மலரோடு மலராக நானும் இணைந்தேன் கனியோடு கனியாக நான் கனிந்தேன் என்னையே காணிக்கையாய் நான் தருகிறேன் உண்மையே என்பதையாய் நான் தருகிறேன் ஏற்று உனது வழியாய் மாற்றும் என்னை இயேசுவே இறைவன் படைத்த உலகம் நானும் அவரை செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரை செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் நானும் அவரை செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரை செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் மலரோடு மலராக நானும் இணைந்தேன் கனியோடு கனியாக நான் கனிந்தேன் சஞ்சகா மகமபா சாசகா மகரிசா மலரோடு மலராக நானும் இணைந்தேன் கனியோடு கனியாக நான் கனிந்தேன் என்னையே காணிக்கையாய் நான் தருகிறேன் உன்னையே என்பதையாய் நான் தருகிறேன் ஏற்று உனது வழியை மாற்றும் என்னை இயேசுவே இறைவன் படைத்த உலகம் நானும் அவரை செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரை செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்தை பணியை ஏற்றுக்கொள்வாராக. விண்ணக தந்தையே இறைவா, புனித வாழ்வின் மாதிரியாய் நீரே மக்களித்த புனித மரிய துவங்கத்தியின் வேண்டுதலினால் நாங்கள் அளிக்கும் இந்த பழிப்பொருட்களை ஏற்றருளும். நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளில் உமது குரலுக்கு செவிமடுத்து மகிழ்ச்சியோடு வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதை மரியா ட்ரம்போத்தி உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை அறிவித்து மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய செய்தார். இவ்வாறு நீங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலிவன்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்முனையில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாராலும் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திரு உள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித மரிய துரோகாத்தி, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமிப்பதை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். நீ விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு வரும் ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இன்றுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து வழங்கும் நேரம். தயாரிப்புள்ள கத்தோலிக்கர்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கவும், கத்தோலிக்க அல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அமைதியில் விரைவில் வெற்றிவிக்கலாம்.
தமிழாலே கவி பாடும்
சிறகுகளாய் விழுகிறதே உறவு மறுகிறது யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். புனித மரியே தங்கத்தை நோக்கி ஜெபம். கனிவுமிகு தந்தையே இறைவா, கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையின் புதல்வையும் துணிச்சல் மிக்க மறைபரப்பு பணியாளருமான புனித மரியே தங்காத்தியை தூய ஆவியாரின் வல்லமையால் இளையோர் மற்றும் ஏழை எளியோருக்கு தாயுள்ளத்தோடு பணிபுரியும் ஆற்றலை தந்தீரே. அவருடைய பரிந்துரையின் வழியாக நாங்கள் வேண்டும் வரங்களை பெற்று தந்தருளும். அவரை போல எங்களையும் நல்லிணக்கம் மற்றும் அமைதியின் அடையாளமாக மாற்றியலும் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சுகின்றோம். ஆமென். அனைவர் விழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான வாழ்வழிக்கும் அருமருந்தாகிய திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எம் புனித மரிய தங்காத்தியின் பணியில் பற்றுறுதியையும் துன்ப வேளையில் தளரா உள்ளமும் கொண்டு விளங்கினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கும்
அதே மன வலிமையை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியர தலைவணங்குவோம். ஆற்றலும் அருளும் மிக்க இறைவன் தமக்கேற்ற சாட்சிய வாழ்வை வாழ உங்களுக்கு அருள் புரிவாராக. சிலுவையின் வழிதான் மாட்சிமை என உணர்ந்து நீங்கள் அன்றாட வாழ்வில் வரும் துன்பங்களை பொறுமையோடு ஏற்று சான்று பகர இறைவன் உங்களுக்கு வரமருள்வாராக. தீமையை எதிர்த்து நன்மை புரிவதில் நீங்கள் நிலைத்து வாழ இறைவன் உங்களுக்கு துணை புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். நன்றி சொல்லும் நேரமும் அதைத் தொடர்ந்து 3 நிமிடம் புனித மரிய ட்ரங்காத்தி பற்றிய வீடியோ படமும் ஒளிபரப்பப்படும். அன்புக்குரியவர்களே, நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை. நன்றியை மறப்பது இறைவனை மட்டுமல்ல, நாம் மனித நிலையை மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய திரு அவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு புதையலாக புனித மரிய ட்ரங்காத்தி நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று பங்கிற்கு வருகை தந்து இந்த புனிதமான நிகழ்வை தலைமையேற்று வழிநடத்த வருகை தந்த நம்முடைய பாசமிகு பேராயர் சென்னை மயில உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களை இங்கு குழுமிருக்கிற அனைவரின் சார்பாக, குறிப்பாக பங்கு மக்கள் சார்பாக நன்றியோடு கரவழி எழுப்பி அவரை நாம் வாழ்த்துவோம். பேராயருடைய உடல் நலத்திற்காக, உள்ள சுகத்திற்காகவும், மறை மாவட்டத்திற்காகவும், அனைத்து துறவிகளுக்காக சிறப்பாக வேண்டும். பங்கு சார்பாக பங்கு தந்திட முறையில் பேராயர் அவர்களை அன்போடு நன்றியோடு நினைவு கூறி பொன்னாடை அணிவித்து பேராயருக்காக தொடர்ந்து நாம் வாழ்த்துக்களும் ஜபங்கள். அதை தொடர்ந்து நம்முடைய சலேசிய மாநில தலைவர்கள் நமக்கு நம்முடைய பேராயருக்கு நன்றிகளையும் சொல்வார்கள். The jungle is not a place of exile, it is the place where God walks barefoot, says Saint Maria Troncotti. We praise and thank God for raising Sister Maria Troncotti, the beloved of the Amazon jungle, to sainthood and setting her as an inspiring model of an intrepid missionary and a caring mother for the young and the poor, a shining testimony of courage, service, and holiness. Nothing is too small when done for God, says Saint Maria Troncotti. It is indeed a proud privilege to be standing here in Our Lady of Fatima's Church, along with my dear sisters of the province of St. Thomas the Apostle, Chennai, to greet you, Most Reverend Dr. George Anthony Sami, the beloved pastor of the Archdiocese of Madras, Mylapore. We are grateful to you for graciously presiding over the Holy Eucharist in honor of Saint Maria Troncotti, the newly canonized daughter of Mary Helper Christians, an ardent missionary, an artisan of peace and reconciliation, a vibrant catechist, and an eloquent
evangelizer of Ecuador. Incidentally, it is also the completion of 100 years of the presence of Salesian sisters in the then Archdiocese of Madras in the year 1925. St. Francis Xavier's Anglo-Indian School and the institution is all set to celebrate the glorious centenary. It is a singular privilege indeed to have you, our beloved pastor of the Archdiocese of Madras, Mylapore, Right Reverend Dr. George Anthony Sami, to celebrate the Eucharist for us and to bestow on us your apostolic blessings. We are grateful to you for your gracious presence among us on this remarkable occasion of honoring the holiness of our congregation and for your loving exhortation to us to tread along the evangelical pathways of Saint Maria Troncati. We thank you for your pastoral concerns over all our apostolic endeavors in the Archdiocese. We very much appreciate your availability whenever we call on to you. We earnestly pray to Mother Mary, the help of Christians, our beloved founders and saints, and all the FMA and past pupils declares blessed, venerable, the servants of God, that you may receive heaven's choicest graces and favors for a life of well-being and happiness, and to shepherd the Archdiocese of Madras, Mylapore along green pastures and fresh waters. Now, I would like to express my gratitude to you, our Grace, with the ponade and the gift. Thank you. இப்பொழுது பேராயர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக சலேசிய சபை சென்னை மாநில தலைவி அருட்சகோதரி மார்கரெட் அவர்கள் பேராயருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு சின்னத்தை வழங்கி மகிழ்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து சலேசிய சபை சென்னை உதவி மாநில தலைவி அருட்சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் பேராயருக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்வோம். பேராயருடைய வருகை மிகுந்த மகிழ்ச்சி பங்கிற்கும் சரி, நம்முடைய சலேசிய அருட்சகோதரிகளுக்கும் சரி, ஆக மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய வருகை. இப்போது பேராயர் அவர்கள் தன்னுடைய அலுவலர்கள் நிமித்தமாக செலவிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அருட்தந்தையர்களுக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு நம்முடைய புனித மரிய ட்ரொங்காத்தி பற்றி அழகான இந்த வீடியோவை பார்க்க அதன் வழியாக நிறைய அனுபவம் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். To love Jesus is to serve and see his face in every person, declares beloved Saint Maria Troncati. It is my privilege to thank you, dear Father Bosco, the Provincial of SDBs, for your presence this evening to share with us the joy of holiness in the Salesian family. We now have another saint, Saint Maria Troncati, to intercede for us in our work of evangelization to the young. We take this opportunity to thank you for being with us, offering spiritual help and support in all the ways possible to accomplish the collaborative educational mission among the young people. I thank Father Stanislas Swami Kannu, the former provincial, for his presence today and bringing God's abundant blessings to each of us. Be strong in faith, gentle in word, and tireless in service is one of the maxims of Saint Maria Troncati. I express my gratitude to you, dear Father Brito, the Provincial of Jesuit Chennai. Your fraternal presence adds to the joy that we enjoy today, glorifying God for our Saint Maria Troncati. We would like to express our gratitude to these priests of ours for their loving presence today. And on behalf of all of us gathered here, we would like to offer you this ponade and small gift. Thank you.
இப்பொழுது சலேசிய சபை மாநில தலைவர் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கு அருட்சகோதரி மார்கெட் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அருட்சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். சலேசிய சென்னை மாநில செயலர் அருட்சகோதரி ஜோஸ்பின் ராணி அவர்கள் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து இயேசு சபை மாநில தலைவர் அருட்தந்தை பிரிட்டோ வின்சென்ட் அவர்களுக்கு அருட்சகோதரி மார்கெட் அவர்கள் பொன்னாடையும் அருட்சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் நினைவு பரிசையும் அருட்சகோதரி சென்னை மாநில சலேசிய சமூக பணி ஆலோசகர் இசபெல்லா அவர்கள் நினைவு சின்னத்தையும் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து சலேசிய சபை முன்னாள் மாநில தலைவர் அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் சாமி கண்ணு அவர்களுக்கு அருட்சகோதரி மார்கெட் அவர்கள் பொன்னாடையும் அருட்சகோதரி கிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசையும் அருட்சகோதரி ஜோஸ்பின் ராணி அவர்கள் நினைவு சின்னத்தையும் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து SMA சபை தலைவி அவர்களுக்கு அருட்சகோதரி மார்கரெட் அவர்கள் பொன்னாடையும் அருட்சகோதரி கிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசையும் அருட்சகோதரி ஜோஸ்பின் ராணி அவர்கள் நினைவு சின்னத்தையும் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அடுத்து நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு அருட்சகோதரி மார்கரெட் அவர்கள் பொன்னாடையும் Where charity reigns, God is present, are the words of Saint Maria Troncati. With joy and love, we extend our gratitude to our dearly beloved parish priest, Father Thomas Ilango, who is always at our side as a caring brother and dynamic pastor. We appreciate your capacity for organization and meticulous planning, passionately and creatively animating the parish, bringing newness and vitality in all the aspects of the pastoral ministry. May Saint Maria Troncati, the angel of the jungle, bless you abundantly today and always. May I invite you? நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு அருட்சகோதரி மார்கரெட் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அருட்சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அருட்சகோதரி இசபெல்லா அவர்கள் நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். Love, serve and smile even in sacrifice are the beautiful words of Saint Maria Troncati. I am glad indeed to thank you, dear Sister Josephine Selby, the Mother General of SMA congregation, for your sisterly presence along with your sisters amidst us. As a part of a great Salesian family, you bring a lot of joy and happiness to us. My sincere thanks to the Assistant Parish Priest of Our Lady of Fatima and all the priests, especially the Salesian priests, who have graced this solemn and joyous occasion in the Salesian family in thanking God for the wonderful gift of our beloved Saint Maria Troncati. My heartfelt thanks to you, dear sisters of different congregations, for your loving presence on this day of rejoicing and celebrating the holiness of Saint Maria Troncati. Your presence is our joy, and may our saint inspire us to face the challenges of our shared evangelizing mission in the church. I express my gratitude to the Fatima Parish community for your active participation, fervent devotion, and generous dedication you manifest in your life of faith. A special note of thanks to the parish councillors for your willing cooperation and collaboration for the well-being of the parish. I thank profusely Mr. Dinesh and the choir for your melodious singing that helped us to have a deeper communion with the Lord. It is a great coincidence that today we celebrate the feast of Saint Cecilia. We wish you a very happy feast. Many thanks to you for your ever-ready help and support. We'll give them a great round of applause for their beautiful singing. Pray to Our Lady, you will see that everything will be fine. Always trust her and do not be afraid. Take courage. Is one of the exhortation of Saint Maria Troncati. I owe my immense gratitude to Sister Christina
the Vice Provincial, and the Sisters of Fatima Convent for your countless sacrifices, hard work, commitment, detailed planning and organization for the success of this memorable and significant event in the annals of our province. May God reward you 100-fold and more. We'll give them a thunderous clap for their great service. A special note of thanks and appreciation to all the sisters of our province, Salesian family and educating community members, friends, benefactors, well-wishers and helpers for your gracious presence and for sharing the joy of sanctity in our congregation. I thank and appreciate in a very special way Sister Pragasi, who composed the lyrics for the song of Saint Maria Troncati. We appreciate her, we'll be honoring you. Saint Maria Troncati is the most inspiring icon of holiness with a missionary face, says our beloved Mother General, Sister Chiara Cazzuola. The life and mission of Saint Maria Troncati, hailed as the builder of peace in Ecuador, revolves around this winning formula and has proved that holiness can change the world. Pope Leo, in his first apostolic exhortation, the Electus Dei, proclaims a church that sets no limit to love, which knows no enemies to fight, but only men and women to love, is the church that the world needs today. This is the church that the saint of the beloved jungle, Sister Saint Maria Troncati, an evangelizer, a missionary, sought to establish during her life on this earth. May Saint Maria Troncati bless each of us and obtain the graces and blessings that we need. Happy feast to all of you and thanks to one and all. Now I would like to honor the Mother General of SMA congregation and also Sister Pragasi. Thank you. அன்புக்குள்ள இந்த நேரத்தில் பங்கு சார்பாக நம்முடைய ப்ரொவின்ஷியல் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, குறிப்பாக சலேசி அருட்சோருடைய ப்ரொவின்ஷியல் அருட்சோர் ஜெயதாஸ் மார்க்கெட் அவர்களை அன்போடு நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். வெகு சிறப்பாக இந்த நாளெல்லாம் அற்புதமாக வழிநடத்தி அருட்சோரெல்லாம் சிறப்பாக வழிநடத்திய அருட்சோர் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளாக நாம் தெரிவிப்போம். இந்த நேரத்தில் சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை சான் போஸ்கோ அவர்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி. 1989 நான் 8ஆம் கிளாஸ் படிக்கின்ற போது தந்தை அவர்கள் எனக்கு பொறுப்பு சகோதரராக இருந்தார். மிகுந்த மகிழ்ச்சி, அவருடைய வளர்ச்சி அபாரமான ஒரு மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் தந்தை அவர்கள் இருப்பது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி தான். கரவலை எழுத்து அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை பங்கு சார்பாக, அதோடு ஜெசூட் ப்ரொவின்ஷியல் அவர்களுக்கும், அதே போல முன்னாள் சலேசிய மாநில தலைவர் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் அவர்கள் மீஞ்சூரிலே பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது மாரல் சப்போர்ட்டாக பல ஆலோசனையும் பிறகு அந்த நாட்களில் நிறைய உதவிகளை சலேசிய அருட்தந்தையர்கள் செய்தவர்கள். மிகுந்த மகிழ்ச்சி தந்தை அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்கள் அனைவரையும் உங்களை பங்கின் சார்பாக நன்றியோடு அன்போடு வாழ்த்துகின்றோம். வெகு சிறப்பாக சலேசிய அருட்சோருக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இந்த நாளுடைய ஸ்பிரிட் ஆஃப் செயின்ட் மரியா ட்ரோங்காட்டி மே லீட் இன் ஃப்ரண்ட். மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது ஒரு 3 நிமிடம் புனித மரியா ட்ரோங்காட்டி பற்றிய வீடியோவை நாம் பார்ப்போம். உலக வரலாற்றில் பெண்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்து புரட்சியையும் புதுமையையும் நம்பிக்கையையும் மானுடத்தில் விதைத்துள்ளனர். திருச்சபை வரலாற்றிலும் பெண்கள் புனிதத்துவத்தை வாழ்ந்து திருச்சபைக்கு மாண்பையும் மகிமையையும் வளர்த்துள்ளனர். இன்றும் சில மனிதர்கள் தங்கள் வாழ்வால் உலகையே ஒளிர செய்கிறார்கள். அவர்களின் அன்பு, தியாகம், கருணை தலைமுறைகள் கடந்து மனித மனங்களை தொடுகிறது. அவ்வகையில் புதிய புனித பட்டத்தில் இணைந்துள்ள நமது அருட்சகோதரி மரியா ட்ரோங்காட்டி அவர்கள் சலேசிய சகோதரிகள் சபையில் 2வது புனிதர், ஈக்வடோர் நாட்டில் 4வது புனிதராக கருதப்படுகின்றார். யார் இந்த மரியா ட்ரோங்காட்டி? ஈக்வடோர் மக்களுக்கு இவர் ஒரு அன்பின் அன்னை, மாத்ரே சித்தா. சுபாரின மக்களுக்கு தொடர்ந்து இறை இயேசு அன்பை உணர்த்திய கருணைமிகு செவிலியர்.
உடல் நலம் காக்கும் அன்பின் தாய். பல ஆயிரம் மைல்கள் நடந்தே சென்று குடும்பங்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாத்து மருத்துவம் செய்த இரக்கத்தின் அன்னை. இயேசுவின் நற்செய்தியை அறிவித்த அன்பின் சிடத்தி. சுகாரின குழுக்களுக்கிடையே உதித்த சமாதானத்தின் தூதுவர். அமேசான் மண்ணில் அடர்ந்த காடுகளில் அருளையும் அம்பையும் அமைதியையும் விதைத்த சலேசிய அருள் சகோதரி. சலேசிய ஆன்மீகத்தின் அடிநாதமான இறை நம்பிக்கை, தியாகம், மகிழ்ச்சி, நன்மைத்தனம் ஆகிய குணங்களை அடற்காடுகளில் வாழ்ந்த பழங்குடி வாசிகளுக்கு இறை ஒளியினை ஏந்தி அவர்கள் வாழ்வில் விளக்குகளை ஒளிரவிட்ட விவேகமான அருட்கண்ணியர்தான் புனித மரிய ட்ரோங்காத்தி. மரிய ட்ரோங்காத்தி இத்தாலியில் பிரேஷியா மாநிலத்தில் கொர்டினோ போல்கி என்ற இடத்தில் பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் 1883ஆம் ஆண்டு பிறந்தார். இத்தாலி நாட்டின் எழில் கொஞ்சம் இயற்கை சூழலில் மலை அடிவாரத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வாழ்வில் இறைவனின் அற்புத குரலினை சலேசிய புல்லட்டின் என்ற இதழை வாசித்து அறிந்து கொண்டவர். சில ஆண்டுகள் துறவற வாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்ள பெற்றோருக்காகவும் பங்கு குருவின் அனுமதிக்காக காத்திருந்தவர். 1908ஆம் ஆண்டு முதல் துறவற வார்த்தைப்பாட்டை சலேசிய சபையில் மேற்கொண்டார். 1915ஆம் ஆண்டு செஞ்சிலுவை சங்கம் வழங்கிய செவிலியர் பயிற்சியை மேற்கொண்டு முதல் உலக போரில் இராணுவ வீரர்களை காப்பாற்றுவதற்கான மருத்துவ பணியில் ஈடுபட்டார். 1915ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் இத்தாலியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் இருந்து இவர் காப்பாற்றப்பட்டார். அன்றே அன்னை மரியாளிடம் வாழ்நாள் முழுவதும் மறைப்போதக பணியில் ஈடுபடுவேன் என்று உறுதியளித்தார். ஈக்குவடார் பழங்குடி மக்களிடையே அவர் ஏற்றுக்கொண்ட மறைப்போதக பணியில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம். அடர்ந்த காடுகள், காட்டாறுகள், முன்பின் தெரியாத பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறை, மொழி, பண்பாடு, பெரிய வசதிகளும் இல்லாத வாழ்க்கை. இறை இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு சுகாதார மக்களுக்காக ஈக்குவடோரில் பெரும் பணி புரிந்தார் அன்னை மரிய ட்ரோங்காத்தி. அனைத்தும் புதுமையாகவும் சவால் நிறைந்ததாக இருப்பினும் நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி அவர் அம்மக்களை செவ்வனே வழிநடத்தினார். ஒரு நாள் 2 இனக்குழுக்களுக்கு இடையே போர் வெடித்தது. ஒரு பழங்குடி தலைவரின் மகளுக்கு குண்டு பாய்ந்தது. அவளை காப்பாற்ற விட்டார் சலேசிய சகோதரிகளை கொன்று விடுவோம் என சவால். மரிய ட்ரோங்காத்தி எந்த மருத்துவ வசதியும் இல்லாமல் அன்னை மரியாளின் துணையோடு அந்த மகளின் உயிரை காப்பாற்றினார். அந்த நொடியிலிருந்து அங்குள்ள மக்கள் அனைவரும் அவரை மாதிரி சிற்றன்னையே என்று அன்புடன் அழைக்க தொடங்கினர். 47 ஆண்டுகள் அமேசான் காடுகளில் ஒரு சலேசிய சகோதரியாக, செவிலியராக, மருத்துவராக, அறுவை சிகிச்சை நிபுணராக, அமைதி காப்பாளராக, குடும்பங்களின் நற்பணியாளராக, எல்லாவற்றிற்கும் மேலாக சுகாரின மக்களுக்கு அன்பின் தாயாக இன்னொரு இயேசுவாக வாழ்ந்தார். 1953ஆம் ஆண்டு சுகாரின மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை மையத்தை கட்டினார். சுகார் மக்களின் வாழ்வை மேம்படுத்த 1961ஆம் ஆண்டு இம்மக்களுக்கு உரிமை பாதுகாப்பு மையத்தை ஏற்படுத்தி பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தார். 1962ஆம் ஆண்டு செவிலியர் பயிற்சியை இளம் பெண்களுக்கு வழங்கி அவர்களின் நோயற்ற வாழ்வுக்காக தொடர்ந்து பாடுபட்டார். அமேசான் காடுகளில் இவரின் புகழ் சுகாரின மக்களிடையே தொடர்ந்து மனம் பரப்புகின்றது. அமேசான் மண்ணின் மடியிலே அவர் உடல் மறைந்தாலும் அவரது பணி வாழ்வும் அருளும் அங்கு என்றும் தங்கியுள்ளது. காலம் கடந்தும் இன்றும் சுகாரில் அதிசயங்கள் தொடர்கின்றன. 2015 சுகார் இனத்தை சேர்ந்த ஜூவா என்ற விவசாயி வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இயந்திரம் மோதி அவருடைய தலையில் மிக பெரிய கல் விழுந்து பெரும் விபத்தில் உயிரிழக்க போகும் நிலையில்
அவரது குடும்பம் அருளாளர் மரிய துரோங்காத்தியிடம் ஜெபித்தனர். அந்த இரவில் மரிய துரோங்காத்தி அவரின் கனவில் தோன்றி, நீ குணமடைவாய் என்று சொன்னார். அது நடந்தது. மருத்துவர்களால் இயலாததை அன்னையின் அருளால் அதிசயமாக இந்த குணமளிப்பு பெறப்பட்டது. இந்த அதிசயம் திருச்சபைக்கு புனிதத்துவத்தின் அடையாளமானது. 2008 மரிய துரோங்காத்தி வணக்கத்திற்குரியவராகவும் 2012 அருளாளராகவும் அறிவிக்கப்பட்டார். இப்போது 2025 அக்டோபர் 19 அன்னை மரிய துரோங்காத்தி புனிதர் பட்டம் பெற்றார். இன்று அவர் நினைவு நம் இதயங்களை தொட்டழைக்கிறது. அமேசான் காடுகளின் தாயாகவும் அமைதியின் காவலராகவும் நம்பிக்கையின் விளக்காகவும் வாழ்ந்த மரிய துரோங்காத்தி அவர்கள் சொன்னது போலவே அன்பு ஒன்றேதான் சுகமளிக்கும் அருமருந்து. அவரின் வாழ்வு இயேசுவின் அன்பை வாழ்ந்து காட்டிய ஒரு நற்செய்தி. அன்னை மரிய துரோங்காத்தி சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தின் பாதுகாவலி. அமேசான் காடுகளில் வாழ்வோரின் காவல் சம்மனசு, அதிசயங்களை பெற்று தந்த அருளின் ஊற்று. புனித மரிய துரோங்காத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய துரோங்காத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய துரோங்காத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன் கொடுத்த அற்புதமான புனிதைக்காக நன்றி செலுத்தி நன்றியறிதல் இறுதி பாடலில் புனித மரிய துரோங்காத்தியை வாழ்த்திய பாடலாக இப்பாடலை நாம் பாடுவோம். அதே போல நம்முடைய எல்லா மக்களுக்கும் நம்முடைய சலேசிய அருள் சகோதரிகள் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள கேக்கானது கொடுக்கிறார்கள். பெற்றுக்கொள். நாளைக்கு ஏறக்குறைய 9 திருப்பலிகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் 9 திருப்பலிகள். 9 திருப்பலிகளும் புனித மரிய துரோங்காத்தியை பற்றிய அந்த சபத்தை நாம் கொடுத்து அதனுடைய பக்தியும் புனிதருடைய அந்த பரிந்துரையை நாளைக்கு நாம் நற்செய்தியாக பரப்புவோம். இறுதி பாடலுக்கு முன்பாக ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த வேளையில் அனைத்து அருட்தந்தையர்களும் அருட்கன்னியர்களும் பீடத்துக்கு முன்பாக குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இறுதி பாடலுக்கு பிறகு ஆலயத்திற்கு வெளியே இடப்புறத்தில் நாம் பங்கு மக்கள் அனைவருக்கும் கேக் ஆனது வழங்கப்படுகிறது. அனைவரும் அதை பெற்று உண்டு மகிழ அழைக்கின்றோம். அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்கன்னியர்கள் அனைவரும் ஃபாத்திமா கான்வென்ட்டுக்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.